தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னா குருவுடைய ராசி, குருவை சார்ந்த ராசி. அதாவது மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசி, மேன ராசி, இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொந்தமாக வண்டி வாகனம் போடணும், 4 பேர்த்துக்கு மேலே கண்ணியமாக வாழணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், 4 காசு சம்பாரித்து மிச்சம் வைக்கணும், நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். இந்த மாதிரி எதிர்பார்க்குறதுல எனக்கு தெரிஞ்சு குருவுடைய ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக கொடுப்பாங்க. சரியா? ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த குருவுடைய ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ கலஸ்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தங்க, எனக்கு அமையல, ஏன் நேரமோ அவங்களுக்கு நல்லது நடந்தது, எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு நினச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படி நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு மதுரை மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறது தெரியாமலே தாவிட்டு இருக்கிறீங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு, கலஸ்திர குருவாக இருக்கிறார். அப்போ கலஸ்திர குருவாக இருந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு என்னமோ நல்லது நடந்ததுங்க, ஆனால் எனக்கு என்னமோ நல்லது நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்க்குறார். சரிங்களா? அப்போ குருவுடைய பார்வை என்ன? 5, 7, 9. அப்போ மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, கலஸ்திர குருவாக பார்க்குறாரு. அதனால திருமண யோகமெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் குரு இருக்கிறார். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை 2, 5, 7, 9, 11 குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறார். குரு உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் தான் இது. எல்லாமே இந்த 17ஆம் தேதி வரைக்கும் தான். ஏங்க 17ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் அதிசாரம் ஆகிறார். அதிச்சாரம் அப்படின்றது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அஷ்டம குருவை வர்றார். அஷ்டமஸ்தானம் நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு விரயம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம், நஷ்டப்படக்கூடிய இடம். அப்போ 26 நாள் அடுத்தது எப்போ இருந்து, இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார 26 நாள் இருக்கு இல்லையா? இந்த 26 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு போதாத காலம். மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். 8ஆம் இடத்துல குரு உட்காரும்போது கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, தொழில் ரீதியாக சங்கடம், தேவையில்லாத குழப்பம், வரவேண்டிய வயசா வராத, கொடுத்த காசு வாங்க முடியாமல், வச்சு பார்க்க நகையை திருப்ப முடியாமல், மொத்தத்தில் தொழிலிருந்து வளர்ச்சி இல்லாமல். நான் சொல்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் தனக்கு நல்லா இல்லை, தனக்கு நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இப்போ சனி பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ சுகஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தா உடல் உபாதிகளை கொடுத்துட்றாரு. இது போக சனி பகவான் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு 10வது பாவகமாக பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியை கொடுத்துருக்கிறார். அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை அனுபவிக்கிற நேரம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. அப்போ சனி பாரு உங்கள் ராசி பார்க்கறதுனால இப்போ அர்த்தாஷ்டம சனியாக பார்க்கறதுனால இப்போ அந்த யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு இந்த நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லை. ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட கொஞ்சம் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்குங்க இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் இருந்து பரவாயில்லை.
ஏன்னா ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் பாவம் உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியோ 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியோ யாருன்னா செவ்வாய் பகவான். இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க உட்காந்துருக்கிறாருன்னா குறிப்பாக லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்ப 27 தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருன்னா நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த கடன் சுமைகள், ஏதோ கொடுத்த காசு வராது, வாங்குற கடனை கட்ட முடியாம வச்ச பணம் நகையை திருப்ப முடியாத கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அதாவது இந்த செவ்வாய் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறார். அந்த வகையில பார்த்தா 27 தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லை. சரிங்களா? ஓரளவுக்கு பார்த்தா இந்த சொந்த பந்தத்தினால காசு பணம் கொடுத்து உதவி பண்றாங்களே இல்லையோ, ஆனா சில அதாவது நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது சில அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்றேன் நான். அந்த மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். இப்ப பொதுவாக உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா 9வது இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடம், தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளார சங்கடம், ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தா காசு பணத்தினால தான் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா சுக்கிரன் பொதுவாக பார்த்தா 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இன்னைக்கு காலகட்டத்தில் என்னன்னா விட்டு கொடுத்து போனா பிரச்சனையே இல்லை. அவங்க சொல்றது நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும்னா ஆணு நினைச்சாலும் சரி, இல்லை கட்டன்றது ஒரு பெண்ணு ஆகப்பட்டது அவங்களுக்கு நாம் ஏன் அடிமையாக நிற்கிறோமா அப்படின்னு நினச்சி பெண்ணு பேசினாலும் சரி சிறுசு பெருசாகும், தேவையில்லாம் சங்கடத்தில் போய் முடியும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் உட்காந்துருக்கிறார். அப்போ 3ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு நல்ல வேலையில நல்ல ஜாப்ல மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 3 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டான்றது நல்ல டேலண்டா இருந்து அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத அதாவது சும்மாவை சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வரதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருவார். அப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வேலை வாய்ப்பில் மாற்றம், தொழிலில் மாற்றம், குடுக்கல் வாங்கல், ஏவ தேவை, இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் உட்காந்தாவே சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க நேரம். அதாவது என் 4 காசு போட்டிருந்தாலும் எனக்கு என் காசுக்கு நான் தான் முதலாளி, நான் 2 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்த தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 100% இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன் எங்க உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார். ஏன்னா இப்போ சூரியன் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல, தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை வராரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது இந்த மண்மனை வாங்குறதுக்கு, வீடு வாசல் கட்டுறதுக்கு, வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 18ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்குது. இப்போதைக்கு தொழில் மட்டும் நம்ம செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒன்று செய்யற மாதிரி, வாங்குற மாதிரி, பண்ற மாதிரி, புதுப்பிக்கிற மாதிரி இருந்தா 18ஆம் தேதிக்கு மேலே நீங்க முயற்சி பண்ணுங்க, நடக்கும். சரிங்களா? இந்த திருமணம், இந்த குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, வெளிநாடுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, ஆயுளுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.